இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ராமருக்கு வந்து நார்மல் கொஞ்சம் பானகமும் திருக்கணம்பும் பண்ணலான்னு இருக்கேன். திருக்கணம்பு வந்து இந்த பைத்தம்பருப்பு வச்சிருக்கேன், வெந்துட்டு இந்த வெள்ளம் வந்து மதுரையில இருந்து சித்திட்டு வாங்கினேன். இதுக்கு வந்து பாகு வெள்ளம் மண்ணு கல் ஒண்ணுமே இருக்காது, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிடுவேன். இன்னைக்கு ராமருக்கு வந்து நார்மல் பானகமும் திருக்கணமும். இது வந்து என்னன்னா கெட்டியாகிறதுக்கு திருவுண்டு ரவையை தூவிடணும். திருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வந்து சும்மா பைத்தம்பருப்பும் வெல்லமும் போட்டிருக்கேன். கரைஞ்ச உடனே முந்திரி பருப்பு தாளிச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். நம்ம இன்னைக்கு வந்து புன்னகை யாரோ எதுவும் முன்னாடியே ஆரம்பிச்சிடக்கூடாதா நீங்க அப்படின்னு. நம்ம கதை சொல்லி ஆத்துல சொல்லுவீங்க. எனக்கு ராமாயணம் வந்து படிக்க இப்ப வந்து பாலகாண்டம் சொல்லிட்டு இருக்கோம்ல, பாலகாண்டம் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அது வந்து ராமர் வந்து ராம இதுக்குன்னு பிறந்தநாளுக்குன்னு இல்லை, நம்ம எப்பயுமே சேவிக்கலாம். நீங்க டெய்லி அது கேட்கறது வந்து நிஜமாவே மனசுக்கு வந்து ஒரு அமைதி இருக்கு. அப்படியே அது சொன்னது அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. மனசுல வந்து ஓட விட்டு இருக்கணும். இன்னைக்கும் பாலகாண்டம் தான் முடியல, பாலகாண்டம் முடியல. சரி, ஓகே. ராமருக்கு ஆயிரத்தி பிரசாதம் பானகம் கொஞ்சம் திருக்கணம்பு பைத்தம்பருப்பு உடனே வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு கொஞ்சம் பால் விட்டேன், முந்திரி பருப்பு பண்ணேன். சப்போஸ் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா தேங்காய் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி விடலாம். முடியலையா 2 ரவை தூவினா கூட கெட்டியாகிக்கும். வேணும்னா செமி லிக்விடாக சாப்பிடணும் அப்படின்னா. ஆனால் பைத்தம்பருப்பு எப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும் ஆற அதனால கொஞ்சம் பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால எதுவுமே சேர்க்கல நிற்கிறேன், வெறும் பைத்தம்பருப்பு வேக வச்சு வெல்லம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ராமருக்கு வெள்ளிக்கிழமை இருக்காலும் திருக்கணம்பு பானகம் ரெண்டும். இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். கதை தான். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. நேற்று என்ன பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரர் வந்து அரண்மனையில தசரதங்கிட்ட ராமனை அனுப்பு, அரக்கிய வதம் பண்ணணும், தாட்டகா வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் சமாதானப்படுத்தி ராமனை கூட்டின்னு போயிட்டார். ராமனும் லக்ஷ்மணனும் பின்னால வர விஸ்வாமித்திரர் முன்னால போயிட்டு இருக்கார். அவரோட ஆசிரமத்துக்கு போற வழியில 2 பேருக்கும் நிறைய கதைகள் சொல்லிட்டே போறார். நல்ல கதைகள். விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நிறைய கதைகள் சொல்லிட்டே போறார். கதைகள் சொல்லிட்டே போற சமயத்துல இந்த தாடகா பத்தியும் சொல்றாரு. இந்த தாடகை அப்படிங்கிறது வந்து மிக பயங்கர கொடுமையான ஒரு அரக்கி. இந்த அரக்கி வந்து என்னென்ன பண்ணா, சாதுக்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து அவ வந்து கொலை பண்ணியிருக்கா, வேள்வி இந்த மாதிரி யாகம் பண்றத வந்து எவ்வளவு இடையூறா இருந்திருக்கா இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. தாடகை இருக்கிற இடம் வந்துட்டான். தாடகா பார்த்தா பிரம்மாண்டமா வந்து ஒரு மலை மாதிரி இருக்காங்க. ஒரு மலை நின்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா. அந்த தாடகாவை பார்த்து விஸ்வாமித்திரர் ராமன்கிட்ட சொல்றாரு, இவதான் அரக்கி, இவளை வந்து ஒரு பெண்ணுன்னு நினைக்காத, பெண்ணுக்குரிய லட்சணம் எதுவுமே கிடையாது, பெண்ணை வந்து வதம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்காத, இது உனக்கு வந்து ஈஸியா புரியறதுக்காக ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ராச்சாரியார் இருக்கார் இல்லையா, சுக்ராச்சாரியார் அப்படிங்கிறது வந்து அசுரர்கள் குலகுரு சுக்ராச்சாரியார். இந்த சுக்ராச்சாரியருடைய அம்மா வந்து என்ன பண்ணலாம், தேவர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி அசுரர்களா வளர்த்துட்டு இருக்கான். அசுரர்கள் ஃபுல்லா வளர்த்து தேவர்களே இல்லாத ஒரு உலகத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா இந்த சுக்ராச்சாரியோட அம்மா. என்ன யோசிப்பாரு எப்படி இருக்கும்னு. ஃபுல்லா அந்த வேர்ல்டு ஃபுல்லா வெறும் அசுரர்கள் மட்டும்தான். அதாவது நன்மையே கிடையாது, நடக்கிறது எல்லாமே வந்து தீய செயல்கள் தான். அப்படிதான் இருக்கணும் லோகம் அப்படின்னு ஆசையில பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீமன் நாராயணன் வந்து அந்த பெண்ணை வந்து வதம் பண்ணார். அதனால விஸ்வாமித்திரர் ராமன்ட்ட சொல்றாரு, பெண்ணுங்கிறதுனால பார்க்க கூடாது, அவ கொடும் தொழில இருக்கா, செய்யற வேலை வந்து கெட்ட விஷயம் அப்படின்னா அழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு அரண்மனை எப்போ அரண்மனையில இருந்து விட்டாரோ அங்க இருந்து தாடகைய பாக்குற வரைக்கும் சமாதானப்படுத்திட்டே வர்றார் ராமனை.
இப்படிலாம் பண்ணணும், இவ வந்து நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். தாடகையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். சுக்கராச்சாரியோட அம்மா இப்படி இருந்தா ஸ்ரீமன் நாராயணன் அந்த பெண்மணியை வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ராமன் வந்து லேசா ஒரு புன்முறுவல் விஸ்வாமித்திரரை பார்த்து. எப்பேற்பட்ட அர்த்தம் தெரியுமா அதுக்கு? அதுக்கு பின்னால அவ்வளோ ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த புன்னகைக்கு, அந்த புன்முறுவலுக்கு அவ்வளோ ஒரு வியாக்கியானம் இருக்கு. ராமனுடைய மனசு எப்படின்னா, ஆச்சாரியருக்கு முதல் இடம். ராமன் என்ன சொல்றான்னா, 4 வேதங்களும் ஒரு விஷயத்தை செய்யாதேன்னு சொல்லி என்னுடைய ஆச்சாரியன் செய் அப்படின்னா நான் செய்வேன். 4 வேதங்களும் செய்யன்னு சொன்ன விஷயத்த என்னுடைய ஆச்சாரியன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன். அப்பேற்பட்ட ஸ்ரீராமன் ஆச்சாரியன்கிட்ட சொன்ன புன்முறுவல் பூத்துட்டு ஆச்சாரியன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இவ்வளவு சொல்லணும்னு அவசியமே இல்லை, இவளை வதம் பண்ணுன்னு சொன்னா நான் பண்ணிடுவேன், சொல்றது நீங்க, அதுதான் முக்கியம் எனக்கு. எடுத்தான் ஒரே வில், நம்புறியோ விட்றியோ, ஒரே வில் காலியவன். அவன் வந்து மலை மாதிரி இருக்கா, அதுக்கு வந்து முழங்கால் அளவுக்கு தான் இவா 3 பேர் நிற்கிறான். என்ன ஒரே வில்? ராமனுக்கு வந்து ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். ஒரு சொல்னா என்னது? மாற்றி மாற்றி பேச மாட்டான், சொன்னா ஒரு வார்த்தை அதுதான், லைஃப் லாங் அதுதான், அது மாத்துறதே கிடையாது. அது மாதிரி ஒரு இல், ஒரே மனைவி, ஒரே வில், ஒரு வில் எடுத்து கரெக்டான இலக்க நிர்ணயிச்சு அந்த அம்பு விட்டா போதும், இலக்கில் போய் நிற்கும். அதுதான் சொல்றது, ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் அப்படின்னு ராமனை சொல்றது. அந்த வதம் சர்வ சாதாரணமா முடிச்சா. ஒரு புன்முறுவல் பூத்து விஸ்வாமித்திரை பார்த்து. வில்லூர் சுவாமிகள் படுவூர் ராமனை பார்த்து கேட்கிறார், விஸ்வாமித்திரட்ட அன்னைக்கு புன்முறுவல் பூத்தியே, ஆச்சாரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ராமனை விட யாராலும் கொடுக்க முடியாது. அவன் அப்படியே சொல்றான், 4 வேதங்கள்ல இருந்தது செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த என் ஆச்சாரியர் பண்ணுனா நான் பண்ணுவேன். அப்பேற்பட்ட ராமன் ஆச்சாரியனை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தான் இல்லையா, அன்னைக்கு அந்த புன்முறுவலை விஸ்வாமித்திரரும் லக்ஷ்மணனும் தான் பார்த்தா, இன்னைக்கு நாங்களும் பார்க்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னு வடுவூர் ராமனை பத்தி பேசுறாரு.